காங்கிரஸ் இந்த விஷயத்துல தனித்தே போராடட்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் விலகி நிற்கிறாங்களா? அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைங்கிறது நீட் எதிர்ப்பு இல்லை. அந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற அடிப்படையில் மாணவர்கள் தன்னிச்சையாக ரொம்ப பாதிக்கப்படுறவங்கிற உணர்வு வந்திருக்காங்க. அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்றதான் அதுதான் அடிப்படை கோரிக்கை. வினா தேர்வு கசிவு அப்படிங்கிறப்ப என்னதான் நடக்குது? ஒரு பொது தேர்வு இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரே தேர்வு இந்தியா முழுமைக்கான அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நடத்துறீங்க. ஆனால் இவ்வளவு இதாக நடக்குது. அப்போ இது யாருக்கு சாதகமானதுன்னு எழுதி தோத்து போன மாணவர்கள், பெற்றோர்கள், அப்போ இந்த கல்வி முறை மீது என்னங்கிற நம்பிக்கை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க யாருமே காங்கிரஸ்காரங்களோ இடதுசாரிகளோ பெரியாரிஸ்டுகளோ எந்த தத்துவ பின்புலம் இல்லாமல் நானே பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற தளத்தில் வந்தவங்க தான். ஆனால் நோக்கம் ஒன்று தானே, மாணவர்கள் போராடக்கூடிய நோக்கமும் நீட்டு வேண்டான்னு சொல்ற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய நோக்கமும் ஒன்று தானே. நீட்டு வேண்டாம்னு காங்கிரஸ் சொன்னதா எனக்கு நினைவில்லை. தமிழ்நாட்டில் தான் நீட்டு வேண்டான்னு, நீட்டு வேண்டாங்கிற கோரிக்கையே தமிழ்நாடு தவிர்த்து வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு நீட்டை வேண்டாம்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடதுசாரிகள், காங்கிரஸ், திமுக எல்லாரும் சொல்றாங்க. பிற மாநிலங்கள் அப்படி எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அகிலேஷ் யாதவ் ரொம்ப காலத்துக்கு பிறகு நீட்ல நிறைய கோச்சிங் சென்டர் லாபம் அடையுது, அது என்னன்னு கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. உத்தவ் தாக்கரே ஒரு தடவை ஒரு நீட்டு பிரச்சனைக்குரியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. தமிழ்நாடு தான் நீட்டே தப்பு, நீட்டுங்கிற ஒரு தேர்வே முறைகேடு. நீங்க வினாத்தாள் முறைகேடை பத்தி பேசுறீங்க, இந்த தேர்வே முறைகேடு. இந்தியா முழுமைக்கும் ஒரு தேர்தல் மன்னிக்கணும் ஒரு தேர்வு அப்படிங்கிறதே தப்பான விஷயம். ஏன்னா இந்தியாங்கிற அமைப்புக்கு ஒரு விஷயம் இருக்காது. ஒரு மதமும் இருக்க முடியாது, ஒரு தேர்தலும் இருக்க முடியாது, ஒரு தேர்வும் இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஒண்ணு கிடையாது. பல மாநிலங்கள் இந்த மாதிரி தத்துவம் வர்றதுனால அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருந்தே நாம தமிழ்நாடு எல்லாத்தையும் அணுகுவதால் இந்த நீட்டு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் நீட் வேண்டான்ற ஒரு புள்ளியில இருந்தாங்க. அதுக்கு வழிநடத்தி இருந்தாங்களா? இந்த போராட்டத்தில் இருக்காங்களா? இந்த போராட்டத்தில் அப்படி இருப்பது மாதிரி தெரியல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், மாணவர் சங்கங்கள், உங்களுக்கு எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி மாணவர்கள் போராடுறாங்களே. இந்த மாநில அரசும் போராடுறாங்க. விஜய் அரசே நீ ஜனநாயகன் படம் விட்டுக்கிட்டு இருக்க, எங்க மக்கள் பாடுபடுறாங்கன்னு சொல்லி திமுக காரங்க இல்ல, எஸ்எஃப்ஐ டைஃபி இளைஞர்கள் இன்னைக்கு அடிச்சு போலீஸால தூக்கப்படுறாங்க. அதனால தமிழ்நாட்டில் தான் இதுவும் நடக்குது. இப்ப டெல்லியில ஏன் இப்படி நடக்கலன்னா, அங்க காங்கிரஸும் சரி மற்ற தேசிய கட்சிகள் மற்றவர்கள் யாருக்குமே பிஜேபியினுடைய அடிநாதத்தை அவங்க எதிர்க்கல. நீட்டே வேணாம் யாரும் சொல்லல. அதனாலதான் அந்த பசங்க வர்றாங்க. அந்த பசங்களுக்கு தத்துவம், தலைமை அதெல்லாம் இல்லை. அவன் வேற வழியில என்னதான்டா நாங்க செய்யணும், இந்த அரசை எடுத்து நாங்க படிக்க சொன்னீங்க, படிச்சோம், படிச்சு எழுதுனா இவ்வளவு ஃப்ராடுல நடக்குதுன்னா எங்க வாழ்க்கை அப்புறம் இனி நாங்க எதுக்கு தான் நாட்டில் இருக்கணுங்கிற அந்த தன்மையிலிருந்து வர்றாங்க. எந்த தத்துவமும் கட்சியை வழி நடத்தாம வராங்க. இது எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய பலவீனங்க. அப்ப உங்களுக்கு மாணவர்கள் தெருவுக்கு வந்துட்டான். ஆனா காங்கிரஸ் இப்பவும் நீட்டு வேணான்னு சொல்லல. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தர்மேந்திர பிரதான் பண்ணுங்கன்னு தான் அவங்க வர்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப சிக்கலா. ஏன் எதிர்கட்சிகள் பலவீனம்ன்றீங்க? எதிர்கட்சிகளை மாணவர்கள் நம்பால அப்படின்னா, இன்னைக்கு நீட்டுங்கிற அமைப்பே முறைகேடுங்கிறத தமிழ்நாடு தானே சொல்லுச்சு. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் பிற கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. இன்னைக்கும் சரியான விஷயத்தை தமிழ்நாடு தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீட்டு வேணாங்கிற நிலைக்கு அவங்க இன்னும் வரல. அது இன்னும் அவங்களுக்கு புரியல. நீட்டே ஒரு தப்பான சிஸ்டம் தான், நீட்டே பணக்காரர்களுக்கானது தான், நீட்டே கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, நீட்டே பிற மாநில உணர்வை ஒடுக்கக்கூடியதுங்கிற இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது. இப்படி பேசினா பிரிவினவாத அரசியல்வாங்க. ஆனா இவங்க பேசின பிரிவினவாத அரசியல் தான் இன்னைக்கு இந்தியாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. சரி, இந்த கோரிக்கைகளை முன் வச்சு அவங்க போராடுவதற்கு கொஞ்சம் காலம் கூட ஆகட்டும். ஆனா இப்ப போராடுறாங்களா? அவங்க பக்கத்துல நின்னாங்களா கட்சிகள்? அது நிக்கலையே. அவங்க நிக்கலையே, திமுகவும் நிக்கலையே. திமுகவும் நீட் வேண்டான்னு சொல்லிட்டு போய் இந்த மாணவர்களுக்கு எதுவும் நீட் வேண்டான்னு அவங்க இப்பயும் முன்னாடி சொல்றாங்க, இப்பயும் சொல்லுவாங்க, தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க சொல்லன்னு சொல்ல. இப்ப இவங்க கனிமொழி போயிருக்கிறாங்க, ஆராசா போயிருக்கிறாங்க. அது போராட்டம். இது டெல்லியில நடக்கிற போராட்டம். ஒரு மாநில கட்சியை நீங்க அந்த அளவுக்கு நெருக்கமா பார்க்க முடியாது. அவங்க வைக்கிற கோரிக்கையை நான் திருப்பியும் சொல்றேன், திமுக கோரிக்கையை வைக்கல. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இப்ப உங்க நீட்டு முறைகேடு, நீட் நடப்பதில் வினாத்தேர்வு கசிவு சரி செய்யுதுங்கிறது நீட்டை நியாயப்படுத்துற விஷயம். அதுக்குள்ள அந்த ஆபத்து இருக்கு. அந்த போராடுற மாணவர்களுக்கு அந்த இது புரியல. அவன் இப்போதைக்கு என்னை அடிக்கிற காப்பாத்து, நம்ம சொல்றது வேறையே அடிச்சு சாத்தணுங்கிறது. இப்ப போராடுற மாணவர்கள் உணர்வோட போராடுறாங்க. ஆனா நீட் வேணாங்கிறதா சரியான கோரிக்கை. முறைகேடு இல்லாம தேர்வை நடத்துங்கிறது வேற கோரிக்கை, நீட் தேர்வே வேண்டான்றது வேற. அந்த முறை தேர்வே இல்லாம நடத்துங்கிறது நீட்டுங்கிற சிஸ்டத்தை காப்பாத்துறதுதான். நீட்டு அங்க யாருமே நீட்டு வேணான்னு சொல்லல. திமுக அது அடிப்படை கொள்கையில இப்ப இந்த உங்க கோரிக்கையில இருந்தே அது வேறுபடுது. நீட்டே தப்புப்பா, நீட்டு இருக்கிறதே ஒரு முறைகேடு, நீ நீட்டுக்குள்ள முறைகேடுங்கிறாங்க. சோ அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு இங்க திமுகவும் தமிழ்நாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்க வந்துருச்சு. இவங்க இப்பதான் நீட்
நீட் தேர்வு கசிவு, அப்ப யாரோ பணக்கார மாணவர்கள், கோச்சிங் சென்டர் மாணவர்கள்ங்கிற அரசியலுக்கு இப்பதான் நீங்க சொல்ற அந்த குழப்பம் இருக்கு. ஆனா காங்கிரஸ் போராடுது, திரு ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்காருல, இந்த நேரத்திலையும் அரசியல் காரணங்களுக்காக விலகி நிக்கணுமா? காங்கிரஸ் விட்டு ராகுல் காந்தியை விட்டு விலகி நிக்கணுமா? அதுக்கு தேவை இருக்கா? வலுப்படுத்த தானே வேணும் இந்த போராட்டத்தை. இல்லைங்க, ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு விலகி நின்னது அவங்க தான். இன்னைக்கு அவங்க பண்ணது விஷயங்கள்லாம் இப்ப வேற ஒன்றும் இல்லை. பலருமே கேட்குறாங்களே, களத்துக்கு போகாம இவரே மோடி கிட்ட போறாருன்னு தானே கேட்குறாங்க. அப்படியும் கேட்குறாங்க. நான் அப்படி கூட கேட்கல, ஏதோ போறதை வந்து நான் போராட்டமாக தான் பார்க்குறேன். இப்போ நீங்க மாணவர்கள்ட்ட போறீங்க, போராட்ட களத்துக்கு போறீங்க, அங்க மாணவர்களுக்கு ஒரு ஸ்டெப் அனுமதி இல்லை, நீங்க மோடிக்கு போற வரையும் உங்களுக்கு இருக்கிறா அப்படின்னு இப்படிலாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் அந்த டோனுக்குள்ளலாம் போகல. நான் கேட்பது, அவங்களுக்குள்ள எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்கன்றீங்களா? அப்படி ஒரு விமர்சனம் வருதுல்ல, இதை வந்து நகரவே முடியல, நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்க எங்க நிக்கணும்? களத்துல தானங்க நிக்கணும். நீங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் அடிப்படையில் கையில் எடுக்க வேண்டிய பெரிய தேசிய கட்சி நீங்க. அது சின்ன பிள்ளைங்க, அரசியல் கட்சி நாடாளுமன்றம் எரியும் தெரியாத பிள்ளைங்க அடிபட்ட வழியில கத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அதை அரசியல்படுத்தி நிக்கணும் இல்லையா? நீங்க அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான அரசியல் பண்ணலையே. நீங்க பண்ண வேண்டிய அரசியல் நீட்டு வேணாங்கிறதுல இருந்து எவ்வளவோ அரசியலை நீங்க முன்னெடுக்கணுமே. அதுக்கு நீங்க தான் மாநில கட்சிகள் திமுகவோட வந்து நின்றுக்கணும், பேசியிருக்கணும். நீங்க அந்த கான்செப்ட் இல்லையே உங்களுக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, குண்டு கட்டா ராகுல் காந்தி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. உங்க கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசு இதுவரை கண்டிக்க கூட இல்லையே. திரு விஜய் கண்டிச்சிருக்காரு. ஏங்க இது ஒரு கண்டனமாங்க? கடந்த முறை திமுக, காங்கிரஸ், மற்ற கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் நடக்கும்போது போராட்டங்கள் எப்படி இருந்தது, பேரணி எப்படி இருந்தது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கும். அது இப்படி தொட்டிருந்தா எவ்வளவு பெரிய பேரணி, அடுத்த நாள் கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள். இப்ப அதை கெடுத்துக்கிட்டதும் அந்த உறவை முறிச்சுக்கிட்டதும் காங்கிரஸ் தானங்க. அதுதான் அந்த கோபம் தான் திமுக இருக்கான்னு கேட்கிறேன். அந்த கோபமானுங்கிறது இல்லைங்க, கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க, அதனால ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டால் என்ன, காங்கிரஸ் போராடினால் என்ன அப்படின்னு இருக்காங்க. இல்ல, அப்படி பார்க்கல, அப்படி பார்க்க கூடாதுன்னு தான் என்னுடைய பார்வை. நீங்க டெல்லியில கூட தேசிய கட்சி காங்கிரஸ் ஒருங்கிணைக்கணும்ன்றீங்க, ஆனா திமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே சமயத்துல தமிழகத்துல அவங்களுடைய பங்களிப்பு என்ன? தமிழகத்திலேயாவது போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கலாம்ல. இல்லைங்க, இது காக்ரோச் பார்ட்டி நடத்துறது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டு பார்ட்டி திமுகவோ அதிமுகவோ நடத்தலை. இது வந்து தன்னெழுச்சியா வரக்கூடிய இந்த போராட்டம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த போராட்டத்துக்கு தலைமையும் கிடையாது, கருத்தியலும் கிடையாது. இது இன்னும் சொல்ல போனா அது எப்படி எங்க இருக்கு நோக்கம், அதான் சொல்றேன், நோக்கங்கிறது இஷ்யூங்க. ஒரு கட்சியும் இயக்கமுங்கிறது ஒரு சம்பவத்திலிருந்து உருவாகாது. திராவிட இயக்க சிந்தனையோ இடதுசாரி சிந்தனைக்கோ. நீங்க சொல்ற நீட் தேர்வே வேண்டான்றது திமுகவுடைய நிலைப்பாடு. இப்ப மாணவர்கள் குறைந்தபட்ச முறைகேடு இல்லாமலாவது தேர்வை நடத்துங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வருவதற்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிடாது. நீட் தேர்வே வேண்டான்னு வர்ற இடத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ஆனா இந்த கிரௌடை வந்து மொபிலைஸ் பண்ணணும். இந்த கிரௌடை அவங்க பயன்படுத்திட்டு அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்த்தணும். அந்த மாதிரி பொறுப்பு திமுக போன்ற எல்லா கட்சிகளுக்குமே உண்டு. ஓகே, ஏன்னா திமுக அதுல முதன்மையா இருக்கனால எல்லாத்துக்கும் உண்டு, காங்கிரஸுக்கும் அந்த பங்கு உண்டு. திரு அதிகமான், காங்கிரஸ் இந்த போராட்டத்துல இந்த விஷயத்துல தனித்து விடப்பட்டிருக்கா? எதிர்கட்சிகளை ஒன்னு சேர்த்து நடத்த வேண்டிய போராட்டம் அப்படின்னு இல்லாம காங்கிரஸ் மட்டும் இந்த போராட்டத்தை செய்யறதுனால தனித்து இல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் சொன்னேன், அவங்க பேரலா போராடுறாங்க. இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவர் களத்துக்கு போறாரு. இது வரைக்கும் வந்து இவங்க ஒரு பாசிவ் சப்போர்ட் தான். களத்துக்கு போல அவரு அதான் போகல, வேற சிலர் போனாங்க. நான் இவர் நண்பர்கிட்ட ஒரு விளக்கம் சொல்ல விரும்புறேன். நீட்டை வந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாடு தான் எதிர்க்குது, உண்மை. அது தமிழ்நாட்டுக்கு விலக்கு தான் கேட்குறோம். நம்ம வந்து நீட்டே ஒழிக்கணுங்கிறது கூட காங்கிரஸோட ஸ்டாண்ட்ஸ் இல்லை. மாநில உரிமை, எந்த மாநிலம் வேண்டாங்குதோ, மற்ற மாநிலங்கள்லாம் நீட் சரின்னு நினைக்கிறாங்க. கேரளாவில் சரிங்கிறாங்க, ஆந்திராவில், கர்நாடகாவில், எல்லா தென் மாநிலங்களில் தமிழ்நாடு மட்டும்தான் நீட் விலக்கு கேட்குது. அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தான். நீட் ஒரிஜினலாக வந்து பிரைவேட் காலேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்தது. 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா பணம் கொடுக்குறவங்களுக்கு மெரிட்டே இல்லாமல் ஒன்றும் தெரியாதவங்களை கூட காலேஜில் சேர்த்து டிகிரி கொடுத்துட்றாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஃபில்டர், நல்ல ஒரு சிஸ்டம் வேணுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆணையில் வந்தது. ஸோ இதை வந்து அபாலிஷ் பண்ணுறது அவ்வளோ சட்ட ரீதியாக ரொம்ப கஷ்டம். பிஜேபி கவர்மெண்ட்டே நினைச்சா கூட இதை சுப்ரீம் கோர்ட் விடாது. பட் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கலாம். அதுவும் அரசு சொல்லிடுறேன், மசோதா போட்டு கூட நீட் கொண்டு வரலங்க. நீட்டை கொண்டு வந்தது முறைப்படி அவங்க ஆலோசனை நடத்தி கூட கொண்டு வரல. அவங்க இந்த யூஜிசி நாம்ஸ் படி அவங்க ப்ராப்பரா கொண்டு வர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொள்ளைப்புற வழியா தான் கொண்டு வராங்க அவங்க. இல்ல, அதாவது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் நீட் விலக்கு கோருவதுதான் முறையானது.
இப்போ தனியார் தமிழ்நாட்டில் இருக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் அரசு கல்லூரிகளில் இருக்க 15% மத்திய கோட்டாவுக்கும் ஏற்கனவே நீட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்தது. அதில் வந்து என்னன்னா கவர்மெண்ட் காலேஜையும் சேர்த்து விட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் எதிர்ப்புனா 32 மெடிக்கல் காலேஜுக்கு மேல இருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு அரசு மருத்துவ போராட்டம் டெல்லியில நடக்குது. தேசிய கட்சியான காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வலுவா நடத்தி இருக்கணும், அந்த இடத்தை தவற விட்டுட்டாங்கன்னு ஜீவா சொன்னார்ல. ஏன் அப்ப மற்ற கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? சமாஜ்வாடி பார்ட்டி இருக்கு, திமுக இருக்கு, இந்தியா கூட்டணியில் எவ்வளவு கட்சிகள் இருக்கு. அப்படின்னு எல்லாம் இல்லை. இது வந்து நீங்க இவர் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இது மாணவர்கள் தன்னெழுச்சியா நடக்கிற போராட்டம். 20 நாள் இருந்தது. மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இவர் போய் பார்த்துட்டு வந்தாங்க, அறிக்கை விடுறாங்க. சசி தரூர் வந்து உண்ணாவிரத்தை முடிச்சுக்குங்கன்னு சொல்றாரு, ஏன்னா உங்க உயிர் முக்கியங்கிறது. பட் அவர்கள் என்றைக்கு தாக்கப்படுறாங்களோ திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் இது சீரியஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மனித உரிமை மீறல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு அமைதியான போராட்டம். அதனால இவங்க களத்துக்கு போறாங்க. ரெண்டாவது, பிரதமர் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. மெயின் கேள்வியே மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது, இவங்க வந்து 20 நாளைக்கு முன்னாடியே போய் பேச்சுவார்த்தை சும்மா ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த மாதிரி நீட்ல இவ்வளவு பிரதமர் விளக்கம் சொல்றாருல அவங்க எம்பிட்ட, அந்த விளக்கத்தை மாணவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இது வந்து இது சிக்கல் இருக்கு, இது வந்து 20 லட்சம் பேர் எழுதுனா இந்த மாதிரி லீக்கேஜ் நடக்க தான் செய்யும், ஹியூமன் ஃபேக்டர் இருக்கு, எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க வேற யாராவது இந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம். இதுல வந்து இது ஒரு டயலாக், ஒரு அதுதான் அடிப்படை ஜனநாயகம். வேற எந்த நாட்டிலையும் நடந்திருக்கும். வேற எந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதை தான் நம்ம பேசணும்.